ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து முக்கிய தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்த தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய விண்ணப்பத்துக்காக நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண வரீங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் மாறாத விடுபட்டவனும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண வரீங்க. அவங்களாம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தகவலாக ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனாக ஹாப்பி நியூஸாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். ஒரு பயனாளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ண போகிறவனாலும் சரி, இல்லை மேல்முறையீடு பண்ணிட்டு பணத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறவனாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து குடும்ப அட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் வராத இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. தமிழக அரசு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய தகவல்லாம் வந்து வெளியே இருக்குது. புதுசாக வந்து குடும்ப அட்டை வந்து இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டு கிடைக்காத இருக்கிறவங்களும் கிடைக்க போகுது புது குடும்ப அட்டை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. ஒரு சில கால்குலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சென்டர்லேயே வந்து நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். நிதியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13,720 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலான கால்குலேஷனாக உங்களுக்கு வந்து புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வருமா, எந்த டேட்டில் வந்து புதிய விண்ணப்பம் வரும், அப்படி வந்தால் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்க முடியும், எங்கே போய் விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, அது சம்மந்தமாக நீங்கள் எங்கே போய் வந்து தெரிஞ்சுக்கணும், எங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க, எங்கே வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க, இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் நடக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும் வரீங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துன்னு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக வந்து இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணினா வந்து இந்த வீடியோ உள்ள வந்து பார்த்துருங்க. புதுசாக வந்து விண்ணப்பம் இங்கே அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட்டாக நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ வந்து போட்டு வரோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். யாரெல்லாம் வந்து பணம் வந்து இன்ன வரைக்கும் கிடைக்காத இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தவறி இருக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு அப்டேட்டும் வந்து போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தொடர்ந்து வந்து வீடியோ போட்டு வரோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட்டாக வந்து வீடியோ வந்து போடுறீங்க, திரும்ப கொடுத்த தகவல் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து அனலைஸ் பண்ணி தகவல் மூலிமா வந்து நிறைய சேகரிச்சிருந்தேன். அப்போ வந்து நமக்கு வந்து ஆர்டிக்கலாக நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதன் தொடர்ச்சி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் நிறைய அதிகாரிகிட்ட கேட்கும்போது இது போல தகவல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலான வீடியோ வந்து இருக்க போது. அதனால் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமே 7 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆப்ஷனை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். செப்டம்பர் 14-15 அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆனவங்களுக்கு ஒரு சிலவங்க வந்து பணம் வந்தது, ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க, இன்னும் ஒரு சிலவங்க வந்து விரைவில் வந்து புதிய அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து போட்டிருந்தோம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவின் தரப்புலேருந்து யாருக்கெல்லாம் வந்து பணம் வராதோ அவருக்குலாம் வந்து அப்ளிகேஷன் வந்து வாங்கி ப்ரூஃப்லாம் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதை வந்து வட்டாட்சியர் மூலயமா வந்து எடுத்துன்னு போய் கோட்டாட்சியர் மூலயமா வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு மேலே வந்து முகாம் நடத்துவாங்களா, இதுக்கு மேலே புதிய பயனாளிகள் வந்து சேர்ப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான தெளிவான விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலான ஒரு கால்குலேஷனாக வந்து பார்ப்போம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெறுவதற்கு தமிழகத்தில் சுமார் 1,08,00,000 பேர் வந்து வாங்குறதா வந்து தெரியுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் வந்து உயர வாய்ப்பில்லை. அதே நேரம் கணிசமானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை வந்து கிடைக்க போகிறது அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. அமைச்சர் தங்கம் தென்னரசு பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இப்போ வந்து ரீசனாக வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த பட்ஜெட் தாக்கலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 2024-25 நிதி ஆண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 13,720 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேஷனாக வரக்கூடிய கால்குலேஷன் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பயனாளிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து தெரியும். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். 13,720 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன கால்குலேஷனை வந்து கொடுக்க போகிறாங்க, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1,08,00,000 பேர் வந்து வாங்கின்னு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,00,000 பயனாளிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2,00,000 பேர் வந்து சேர்த்தாங்க. கலாய ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1,08,00,000 பேர் வந்து இருக்கிறாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து தமிழக அரசு ஒதுக்கி உள்ள இந்த 13,720 கோடி ரூபாய் தொகையை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 நிதியாண்டுக்காக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து 12 மாதம் சுமார் கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா 1,14,33,033 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ரூபாய் 1000 மாதம் வந்து செலுத்த போகிறாங்க அப்படின்ற
அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. அப்போ வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1,08,00,000 பேர் 5 லட்சம் பேருக்கு தான் வந்து நிதி வந்து போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிதி ஒதுக்கிறது கணக்குப்படி போன மாதம் வந்து நம்ம சேனல், அதாவது போன வருஷம் நம்ம சேனலை வந்து பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். போன வருஷம் நிதி ஆண்டில் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் 7,000 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் 7,000 கோடி வந்து நிதி ஒதுக்கும் போது 7 மாதம் வந்து கணக்கு வந்து வந்திருந்தது. அடுத்த மாதம் மார்ச் மாதம் வரைக்கும் ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும் சொல்லியிருந்தோம். 1 கோடி பேருக்கு வந்து விண்ணப்பம் அப்ளை பண்ணி பணம் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து 7,000 கோடி நிதி ஒதுக்கியிருந்தாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மேலே வந்து ஆனால் வந்து 7 மாதத்துக்கு வந்து அப்ளை பண்ணி வந்து பணம் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா 13,720 கோடி வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வாங்கினவங்க மட்டும் இல்லாமல் 1,08,00,000 பேர் வந்து இப்போ வாங்கின்னு வராங்க தொடர்ந்து அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஆனால் வந்து இந்த நிதி ஒதுக்கிறபடி நம்ம கணக்குப்படி பார்த்தோன்னா 1,15,00,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து சேர போகிறாங்க, அதிகரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசாரே வந்து பட்ஜெட் தாக்கல் சொல்லும் போது வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த பாயிண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எக்ஸாக்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிய முடியும் அப்படின்னு வந்து சொல்லணும்னா, எனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இந்த ஆண்டில் புதிதாக சுமார் 7 லட்சம் மகளிர் உரிமை தொகை வழங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. சுமார் 7 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து ஏற்படுத்தி தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையில் விண்ணப்பிக்காதவங்க கண்டிப்பாக வந்து விண்ணப்பிச்சு இதில் வந்து மார்ச் மாதம் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஓவராலாக நம்ம சொல்லணும்னா 7 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இது குறிப்பாக வந்து யாருக்கெல்லாம் வந்து உருவாக்கி தருவாங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இன்ன வரைக்கும் கேட்டு வரீங்க. புதிய ரேஷன் கார்டு வந்து நாங்கள் அப்ளை பண்ணி 7 மாதம் 8 மாதம் வந்து ஆயிடுச்சு, 5 மாதமாக வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்தபோது எங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாத இருக்கிறீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். புதிய விண்ணப்பத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பம் வரப்போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து நியூ அப்ளிகேஷனாக வந்து இதுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு சில க்ரைட்டீரியாலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன க்ரைட்டீரியாலாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக ஒரு ஆர்டிகல் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குவீங்க. அதனால் நம்மளுடைய ஆர்டிகளில் ஒரு வெப்சைட் வந்து போட்டிருக்கோம், அதாவது நம்ம வெப்சைட்டில் ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்கோம். அந்த ஆர்டிகல் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்ப்போம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லை க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். சர்ச் பாரில் போயிட்டு TN Info 360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். TN ஸ்பேஸ் Info ஸ்பேஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் www.tninfo360.com TN360 அப்படின்னு சொல்லிட்டு லோகோ போட்டு மென்ஷன் ஆகிருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சஜஷனில் டீட்டெயிலாக தெரியும். அதனால் வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணி இதே போல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். TN Info 360 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம், PM கிசான் ஸ்கீம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, அடுத்து வந்து பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து ரைட் பண்ண வரும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ண வரும். இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண முடியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், TN Info 360 அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் நீங்கள் 3 லைன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி நிறைய ஆர்டிகல் சம்மந்தமாக போஸ்ட் வந்து இருக்கும். TN கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுல போஸ்ட் 1 KMUT அப்படின்னு வந்து போட்டிருப்போம். அந்த TN கவர்மெண்ட் ஸ்கீம் போஸ்ட் 1 KMUT அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து ஒரு ஆர்டிகல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆர்டிகல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி முழு விவரமாக வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருப்போம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் படித்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பொறுத்த செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து டாப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் வந்து அப்ளை பண்ணாங்க, எத்தனை கோடி பேர் வந்து இப்போ ரீசனாக வந்து வாங்கிட்டு வராங்க, ஃபண்டு வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, DPT ட்ரான்ஸ்ஃபர் மூலமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இதுக்கப்புறம் வந்து மேல்முறையீடு எத்தனை பேர் வந்து பண்ணாங்க, வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலாய்வு பண்ணுறாங்க, ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது, அதாவது ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் இது போல் இருக்கவங்களாம் கலாய்வு ப்ராசஸ் நடக்காத இருக்கவங்களாம் இது போல் கலாய்வு ப்ராசஸ் வந்து நடத்துகிறாங்க, அது என்னென்ன கேள்வி வந்து கேட்குறாங்க, புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புதிய அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருந்தார். அது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு டீட்டெயிலான பாயிண்ட்டே இதுதான். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மகளிர் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. பயனாளிகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,00,000
1,50,000 குறைவாக வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும். பயனாளிகள் பொறுத்த அளவுக்கு 21 வயது நிரம்பிகளை வந்து மட்டும்தான் இருக்கணும். 21 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது. விண்ணப்பிக்கும் பயனாளிகள் வந்து குடும்ப தலைவராக இருக்கணும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் வந்து கரெக்டாக வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம். குடும்பத்துக்கு ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3,600 யூனிட் குறைவாக வந்து கரண்ட் பில் வந்து யூஸ் பண்ணணும். கரண்ட் யூனிட் வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து குறிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஓஏபி ஓய்வூதியம் உதவித்தொகை வாங்குறவங்களாம் ஏற்கனவே வந்து வேறு ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட ஓய்வூதியமோ ஓஏபியோ வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் தேவையான ஆவணம் பொறுத்த அளவுக்கும் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். தேவையான ஆவணம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக், வங்கி புத்தகம் கம்பல்சரியாக வந்து தேவை. மொபைல் நம்பர் கம்பல்சரியாக வந்து தேவை. ஆதார் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவை. குடும்ப அட்டை பொறுத்த அளவுக்கு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே அப்ளிகேஷன் வரும்போது குடும்ப அட்டை வச்சு தான் வந்து கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ண முடியும். வங்கி புத்தகம் பொறுத்த அளவுக்கு, பாஸ்புக்கை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டே வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து ப்ரூஃபாக வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து எல்லா அட்ரஸும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிங்க. இல்லைனா வந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும் ஆதார் கார்டில் அதை அப்டேட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை ப்ரூஃபாக வந்து கொடுங்க. வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் பொறுத்தளவுக்கு கட்டாயமாக வந்து தேவையில்ல, நீங்கள் வேணும்னா வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து டிஎன்ஐபி ரசீது வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. உங்களுடைய ப்ரூஃப் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. டிஎன்ஐபி பில்லு வந்து கடைசி 3 மாதத்தில் எதனா ஒரு பில் இருந்தால் கண்டிப்பாக வந்து கொடுங்க. அப்ளை பண்ணும்போது உங்களோட க்ரைட்டீரியா எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். தன்னார்வலர் மூலயமா தான் வந்து ஆப் மூலயமா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ரேஷன் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஷன் கடையில் நீங்கள் நியாய விலை கடையில் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்களா, ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வாங்குவீங்க, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கொடுக்க வாய்ப்பு கூட இருக்குது. அது சம்மந்தமாக வந்து விரைவில் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ஆர்டிகல் வந்து உங்களுக்கு புரியலனா நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஆர்டிகலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஆர்டிகல், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம், பிஎம் கிசான் ஸ்கீம், இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக வந்து நிறைய ஆர்டிகல் வந்து போட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன வந்து தெரியும். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கூடுதலாக ஆட் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலை பொறுத்த அளவுக்கு 70% பெண்களுக்கு மேலே வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து நல்லா சிறப்பாக தான் வந்து செயல்படுது, பணம் வந்து கரெக்டாக வந்து வருது அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படாமல் வந்து ரொம்ப நாளாக வந்து இருந்துன்னு வந்தது. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு இன்னும் வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டு வந்து விண்ணப்பித்தவங்க 6 மாதமாக 5 மாதமாக விண்ணப்பித்தவங்களுக்கு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்க போகிறாங்க. யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களோ அந்த புதிய ரேஷன் கார்டை வச்சு தகுதியானவங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணி அவங்களும் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்பு வந்து இன்ஃபர்மேஷனாக இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்க போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான புதிய அப்ளிகேஷன் வரும் அப்படின்றத நீங்கள் நம்பிக்கையுடன் வந்து இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் மட்டும்தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ கரெக்டாக வந்து நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்க போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்ங்க. இது சம்மந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு அரசு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து ஷேர் பண்ண வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்றத நம்பிக்கையுடன் வந்துருங்க. கண்டிப்பாக வரும். நம்ம சேனலில் ஒரு அப்டேட்டை வந்து கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க, 1000 ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து வரப்போகுது. மார்ச் மாதம் அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதம் அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு பயனாளிகளும் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் பயன்பெற வேண்டும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ வந்து நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து போட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கிய தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். மேலும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கேள்வி கேட்கணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். பழைய வீடியோலாம் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனடியாக வந்து லைக் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னே வந்து சொல்லலாம். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது இது மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. மேலும் வந்து இந்த திட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.